ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமாவோட பேர் பேட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 11. இது வரைக்கும் 10 எபிசோட் பார்த்துருக்கோம். ஸோ என்னோட இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் 10 பார்ட் பார்த்துட்டு இதை பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரியோட ஃப்ளோ புரியும். ப்ரீவியஸ் பார்ட் முடியும் போது என்ன இருந்திருக்கும், ஃபேமிலியில் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்காகவே ஊற விட்டு போன ஹீரோ இப்போ அதே ஃபேமிலிக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு ஸோ அந்த ஃபேமிலிக்காக மறுபடியும் திரும்பி வராரு. வந்தவர் நேராக அந்த பாஸை இவருக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மீறிட்டார்ல, போயிட்டு அவர் அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக அங்கே வந்துட்டு ஹீரோயின் அப்படி பண்ணாத, வா வீட்டில் எல்லாரும் உனக்கா காத்துட்டு இருக்கோம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க விடாம ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் அப்படியே ஹீரோயின் சொல்றதை கேட்டுட்டு பொறுமையாக இருந்தவர் அவர் அடிக்காம ஹீரோயின் கிட்ட வந்தா, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு 2 பேருமா அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்காக அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக வந்துட்டு இருந்த ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம நீ வீட்டை விட்டு போனதுக்கு உனக்கு நான் இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே, கொஞ்சம் அதே இடத்துல நிற்கிறியான்னு சொல்லிட்டு அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போவாங்களாம். ஹீரோவுக்கு புரிஞ்சிருது இவ என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அங்கேருந்து 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு வேகமாக ஓடி வந்து அப்படி ஏர்லேயே ஜம்ப் பண்ணி அவருக்கு ஒரு கிக் கொடுக்கலான்னு போகும்போது ஹீரோ அதுக்கு முன்னாடி ஐயோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோயினை பிடிச்சிங்க பாரு, பொறுமையாரு இனிமே அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஹீரோயினை அடிக்க விடாம தடுக்கிறாரா. ஹீரோயினா இல்லை நீ எனக்கு என்கிட்ட அந்த அடி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன விடுறான்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இவர் இப்படி சொல்லாம கொள்ளாம ஊற விட்டு போனதுல ஹீரோயின் இவரை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, ஏய் கள்ளி நான் பொண்ணது என்ன மிஸ் பண்ணியா, நான் ரொம்ப கவலைப்பட்டியா, மேலே ரொம்ப அக்கறை போல உனக்கு அப்படின்ட்டு ஹீரோயின்லாம் ஆமா அக்கறை அதுக்கு பெண்ணடான்னு சொல்லிட்டு ஹீரோட காலில் ஒரு உதவி விட்டுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போறதுக்கான பஸ்ல போய் ஏறி உட்கார்றாங்க. ஹீரோல அவங்களோட ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாப்லேயே ஹீரோயினை இறக்கிட்டாரு. கேட்டா பஸ்ல போன சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம், வா அடுத்து நம்ம வீடு வரைக்கும் இங்கேருந்து நடந்தே போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்றாரு, ஆமா நாங்க பாஸ் அடிக்க போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும், கரெக்டா எப்படி அங்க வந்த, நீ வந்தது நல்லதா போச்சு, அதனால தான் ஒரு சண்டையை தடுக்க முடிஞ்சது அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின்ல ஆமாம்மா சொல்லாம கொள்ளாம ஊற விட்டு போயிட்டு இப்போ எப்படி வந்த அப்படி வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கே, அட போடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ஒழுங்கு காட்டிட்டு அங்கேருந்து ஓடலான்னு போகும்போது அவங்களோட கை தான் ஹீரோ கிட்ட இருக்குல்ல. ஸோ அவங்க ஓடின வேகத்தில் ஹீரோ பிடிச்சி இழுக்கவே இவங்க அப்படியே திரும்பி வந்துடுறாங்க. ஸோ 2 பேரும் கட்டி பிடிச்சது மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ 2 பேருக்கும் ஷை ஆயிடுது, ஐயோ இப்படி கட்டி பிடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே வீடு தான் இப்படி இருக்குல்ல, எல்லா பொருட்களும் உடஞ்சிட்டு. ஸோ இங்கே இப்போ குட்டி போனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மீன் பையனுக்கு நடக்கவே முடியல, கீழே விழுந்ததில் நல்ல முதுகில் அடிபட்டுச்சு. குட்டி பண்ண ஹீரோனோட ஃப்ரெண்டோட வீட்டில் எனக்கு நைட்டு தங்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு குட்டி பண்ண கூட்டிட்டு அவன் அங்கே கிளம்புறான். ஸோ அவன் அங்கே கிளம்புமே இவங்களும் கூட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இனிமேல் நாம இங்கே இருந்தால் சரி வராது, நாமளும் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஹீரோயின் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ போயிட்டு எப்பவும் பேசுகிற மாதிரி அட்ரா போடுறான்னு பேசாத, என்ன கொஞ்சம் அமைதியாக அவங்க கிட்ட பேசு, நீ இங்கே இல்லாதனால அவங்க எல்லாம் நல்ல வேலை செஞ்சுருக்காங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லு, அவங்கள பாராட்டு என்னன்னு சொல்ல இவரும் ஓகே நீ சொல்கிறபடி நான் அமைதியாக பொறுமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே உள்ளே வந்தால் அவரோட அமைதியை சோதிக்கிற மாதிரி இங்கே எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தாத்தா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாரு, அவரோட அந்த டிஸ்கோ பாலில் வேற கையில் வச்சுட்டு அங்கே அப்பாவும் அம்மா கிட்டே நான் கிளம்புறேன் சீக்கிரம் வெளியே வரீங்களா இல்லையா, லாஸ்ட்டாக ஒரு பாய் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க 2 பேரும் கூட அவங்களோட பேக் எடுத்துட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்களாம். இவங்க கிட்ட பொறுமையாக பேசணும்னு வந்த ஹீரோக்கா கோவம் தலைக்கேறுது, என்ன நடக்குதுங்க எல்லாரும் கிளம்பி எங்கே போறீங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஐயோ வந்துட்டான்னு சொல்லிட்டு அவரோட குரல்லையும் அந்த டோன்லையும் பயந்து போயிடுறாங்க. ஸோ வந்தவர் எங்கே கிளம்புறீங்க, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி ஃபேமிலினா எப்பவுமே நம்ம ஃபேமிலி தான், நான் இல்லைன்னா உடனே ஆளாளுக்கு இங்கேருந்து கிளம்பிடுவீங்களா, யோ தாத்தா எங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருக்காரு அந்த டிஸ்கோ பால். அதை ஹீரோ கோவத்தில் தட்டி விட்டுறாரு. அந்த டிஸ்கோ பாலை தட்டி விட்டது தாத்தாவுக்கு கோவம் வந்துருது. என்ன ஃபேமிலின்னு ஓவரா பேசிட்டு இருக்கான், இவ்வளோ நேரம் நீ எங்களை இந்த ஃபேமிலி விட்டு நீ எங்கே போன, ஆமா ஃபேமிலின்னு பேசுறியே, நீ ஒரு ஃபேமிலியாக வளர்ந்துருக்கியா, நீயே ஒரு அண்ணாத, உனக்கே குடும்பம்னா என்னன்னு தெரியாது, நீ ஃபேமிலியை பற்றி பேசுறியான்னு சொல்லிட்டு இவர் கேட்டுறாரா. ஹீரோக்கு இதில் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயினுக்கும் ஐயோ என்ன நினச்சிட்டு வந்தேன் இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. பட் தாத்தாவா இன்னைக்கு அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் வச்சு ரொம்ப கோவத்தில் இருக்காரு. ஸோ அவர் நிறுத்துற மாதிரி இல்லை, பயங்கரமாக ஹீரோவை திட்டிடுறாரு. அம்மா அப்பா எல்லாரும் கூட திட்டிடுறாங்களா. ஹீரோ அப்படியா இப்படி பேசிட்டீங்கல்ல, சரி ஓகே இனிமேல் நீங்கள் எங்கே போகணுமோ போங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் இந்த ஃபேமிலியோட மோட்டோன்னு சொல்லிட்டு எனக்குமா சந்தோஷமான ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு மோட்டோலாம் எழுதி வந்து ஃப்ரேம் பண்ணி சோத்துல மாட்டியிருந்தார்ல. ஸோ அந்த ஃப்ரேமை எடுத்து தூக்கி போட்டு உடைக்கிறாரு. உடைச்சா அந்த ஃப்ரேமில் அந்த மோட்டோக்கு பின்னாடி தான் இவங்களை மிரட்டி சைன் வாங்கியிருந்தார்ல, இந்த வீட்டை விட்டு எப்போ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து இனிமேல் நீங்கள் எனக்கு தேவையில்லை அங்கே பிடிங்க, நீங்கள் சைன் போட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு இவர் கோவத்தில் விட்டெறிய அப்படியே எல்லாருமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினா அவங்கள பார்க்கவா இவனை பார்க்கவான்னு சொல்லிட்டு 2 பக்கம் ஓடி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஹீரோவும் அவங்கள போயிட்டு திருப்பி கூப்பிடுற மாதிரி இல்லை. அப்படியே இந்த பக்கம் வில்லனை காமிக்கிறாங்க. வில்லனுக்கு இப்போ தெரிஞ்சாகணும் கேங்ஸ்டர்ஸ் அங்கே போயிட்டு பண்ணிட்டு வந்த வேலையினால அந்த அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தலை தெறிக்க ஓடிட்டாங்க, அல்லது ஸ்டில் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியாதுல. உடனே ஹியூங் பையனை கூப்பிட்டு நாம அனுப்பின கிஃப்ட் எல்லாம் அந்த ஹீரோனோட வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு போய் நீ ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாயின்னு சொல்லிட்டு சொல்ல இவனுமே இதை போறேன்னு சொல்லிட்டு நேராக இங்கே வரான். இங்கே வந்தால் எங்கே அங்கே அவனுங்கெல்லாம்
அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் உடச்சு போட்ட திங்ஸ் எல்லாம் ஹீரோயின் வெளியே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. வந்து பார்த்து இவனுக்கு புரியுது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கேட்குறேன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லை எனக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்கேன் இங்கே கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை நம்ம அப்புறம் பேசிக்கலாமான்னு சொல்ல இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேராக அதை எடுத்துட்டு வந்து வில்லன் கிட்ட சொல்றான். வில்லனுக்கா ரொம்ப சந்தோஷம் அவர் பிளான் பண்ணது மாதிரி எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கே. அடுத்த இங்க வீட்டை விட்டு வெளியே வந்த ஃபேன் மெம்பர்ஸ் தான் காமிக்கிறாங்க. பாட்டியும் தாத்தாவும் அந்த பாத் ஹவுஸ் இருக்குல்ல அங்க வந்திருக்காங்க. தாத்தாக்கு கேன்சர் இருக்குல்ல ஸோ பாட்டி தாத்தாவை அவர் போறதா சொல்லிட்டு இருக்கு அந்த ஊருக்கு தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட லக்கேஜ் பேக்கை தூக்கிட்டு அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாத் ஹவுஸை சுத்தி சுத்தி ஓடுறாங்க. அப்படி சுத்தி ஓடிட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல அப்பாவே அம்மாவே பாக்குறாங்க. அவங்களுமே போக இடம் இல்லாம அங்கதான் இருக்காங்க. ஸோ 4 பேர் மீட் பண்ணிக்கிட்டு என்னடா இது என்னதான் அந்த வீட்டை விட்டு வந்தாலும் மறுபடியும் விதி நம்மள மீட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கே என்னடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 4 ஆளுக்கு மூஞ்ச பார்த்துட்டு இருக்க. பாட்டிக்கு தாத்தாவை அங்கிருந்து போக விடக்கூடாதுல ஸோ ஒரு லக்கேஜ் பேக்கை தூக்கிட்டு அந்த கேர்ள்ஸ் மட்டும் போகக்கூடிய பாத் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்படி இங்க இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்தோன்னா ஹீரோல அவங்க இருக்கிற அந்த வீடு இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்லேயே தான் ஒரு பெஞ்சில் போயிட்டு உட்காந்துட்டு சரக்கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே பண்ண ஹீரோயின்ல அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு முதுகுல கொஞ்சம் அரிக்குது சொரிஞ்சு விட சொல்ல இவரும் சொரிஞ்சு விடுறாரு. அப்போ ஹீரோயின் அவர் சொரிஞ்சு விடுறத வச்சு லாஜிக் சொல்றாங்க. பாத்தியா நம்மளோட உடம்பு நம்மளோட முதுகு அதுல கிடைக்கும் போது நமக்கு நம்மளாலே நம்மளோட முதுகை சொரிஞ்சுக்க முடியல இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்படுது. அதே மாதிரிதான் ஃபேமிலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி உதவி பண்றதுக்கு ஃபேமிலிங்கிறது தேவை. நம்மளால எப்பவுமே தனியா இருந்துட முடியாதுல அந்த ஃபேமிலி இப்ப நீ தான் கூட்டிட்டு வரணும் இப்போ அவங்கள போயிட்டு கூட்டிட்டு வான்னு சொல்லி ஹீரோவா இங்க பாரு அதுல என்னால முடியாது அவங்க தானே சண்டை போட்டு போனாங்க அவங்களே வரட்டும் நான் இதுக்கு கூப்பிடன்னு சொல்லிட்டு இவரும் இறங்கி வரவே மாட்டேன்றாரு. ஹீரோயினும் அட போங்கடான்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்தவங்க வீடு இருக்கிற நிலைமையை பாக்குறாங்க. வீட்டுல யாரும் இல்ல பொருட்கள் தான் இறஞ்சி கிடக்குது. இவங்க மட்டும் தனியா உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ குட்டி பொண்ணை பாக்கல மின் கிட்ட குட்டி பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி குட்டி பொண்ணை பாக்குறாரு. குட்டி பொண்ணுக்கும் ஹீரோ பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிற அங்கிள் வேலை முடிச்சுட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப குட்டி பொண்ணு சொல்றா அங்கிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க இல்லாதப்போ அந்த கேங்ஸஸ் வந்து நம்ம வீட்டுல இருக்க பொருட்கள்லாம் அடிச்சு உடச்சிட்டாங்க தெரியுமா அவங்க ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதான் அங்கிள் வந்துட்டேன்ல இனிமே யாருமே நம்ம வீட்டுல வந்து எதுவுமே பண்ண முடியாது அங்கிள் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நேரா வீட்டுக்கு வர வந்து அங்க ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா ஓரளவு வீடை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வந்தவர்ல அப்படியே சோஃபால உட்காந்துட்டு ஆமா வீட அமைதியா இருக்கு அப்பா அம்மா அண்ணா அண்ணி எல்லாரும் எங்க இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவரு நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்போதைக்கு கோவப்பட்டு போனாங்க ஆனா நைட் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலையில வந்தாரா பட் இங்க யாரையுமே காணோம். ஸோ அப்படின்னா அவங்க நிஜமா வீட்டு விட்டு போயிட்டாங்கல்ல வரவே இல்லைல்ல சரி போனா போகட்டும்னு சொல்லிட்டு அப்ப டேபிள்ல பாக்குறாரு. டேபிள்ல ஒரு பொக்கே இருக்கு அதுல ஒரு கார்டு இருக்கு எடுத்து பார்த்தா என்னன்னா தாத்தாக்கு இன்னும் 2 நாள்ல 60வது பர்த்டே வருதான். ஸோ அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் யாரோ பொக்கே அனுப்பியிருக்காரு. ஹீரோ சொல்றாரு ஓ அவருக்கு 60வது பிறந்த நாள் வருதா அவரோட அட்ரஸா இந்த வீட்டு அட்ரஸை கொடுத்துருக்காரு எவ்வளவு குளிப்பு இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கேங்ஸ்டர் தம்பி இருக்கான்ல அவன் ஹீரோ பாக்குறதுக்கு வந்திருக்கான். என்னன்னா பாஸ் ஹீரோவை மீட் பண்றதுக்காக வர சொன்னார். பட் இவன் சொல்றான்னா பாஸ் ஹீரோ நேற்று அடிக்க ட்ரை பண்ணார்ல ஸோ அந்த கோவத்துல தான் இவரை வர சொல்லியிருக்காரு. ஹீரோ போனார்னா ஹீரோக்கு ஏதாவது நடந்துடும் அதனால போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். பட் ஹீரோவை எங்க பாரு அவனை நானான்னு பாத்துடலாம் நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இவர் வேகமா பாஸை பாக்குறதுக்காக கிளம்ப ஹீரோனுக்கு புரியுது. ஸோ ஹீரோயின் பின்னாடி போயிட்டு போகாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. பட் ஹீரோ எங்க பாரு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் போறதுல நிக்கிறாரு. ஹீரோயின் சார் எங்க பாரு போகாத ப்ளீஸ் போகாத நீ 2 நாள் எங்கிட்ட சொல்லாம கொள்ளாம போனதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு இப்போ நீ அவர்கிட்ட பிரச்சனை பண்ண போயிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோக்கு புரியுது ஹீரோனோட கன்சர்ன் என்னன்னு சொல்லிட்டு ஸோ உடனே சிரிச்சிட்டே அடி லூஸ் எனக்கு எதுவும் ஆகாது நான் சாகல மாட்டேன் நீ கவலைப்படாத இதோ நான் இப்போ வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கண்ணை தேக்கிள்ளிட்டு அவர் சாதாரணமா பாஸை பார்க்க கிளம்பிடுறாரு. ஹீரோனுக்கு தான் பக்குங்குது. அப்படியே இங்க மறுபடியும் பாத் ஹவுஸ்ல வந்தோம்னா பாட்டியில எவ்வளவு நாள் தான் மத்தவங்க கிட்ட தாத்தாக்கு கேன்சர் இருக்கிறத சொல்லாம மறைக்கிறது சரி நம்ம இங்க தானே அப்பா அம்மா இருக்காங்க அவங்க கிட்டே சொல்லிடலான்னு சொல்லிட்டு தாத்தா இல்லாத நேரமா பார்த்து அவங்க கிட்ட 2 பேர்கிட்ட போயிட்டு உங்க 2 பேர்கிட்ட தாத்தாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் கேளுங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. பட் அதுக்குள்ள தாத்தா அவங்க வந்துட்டாரு. சோ இவருக்கு அவர் முன்னாடி இவங்க கிட்ட சொல்ல முடியல. ஒரு வழியா தாத்தாவை அப்படி இப்படி பேசி அவரை அனுப்பிட்டு மறுபடியும் சொல்லலான்னு பார்த்தா ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்பவும் தாத்தாவோட கேன்சர் விஷயத்தை பத்தி இவங்க கிட்ட சொல்ல முடியல. டென்ஷனா வந்த ஹீரோயின் நேத்து அந்த கேங்ஸ்டர்ஸ் வீட்டுல வந்து பொருட்கள் எல்லாம் உடைச்சதுக்கும் இவங்களை அடிச்சதுக்கும் அந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் ஹீரோ மறுபடியும் இங்க வந்து அந்த கேங்ஸ்டர் பாஸ் அடிக்க போனது ஹீரோயின் சமாதானப்படுத்தி இவங்க கிட்ட நல்ல விதமா பேசுறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியா இருந்ததை பார்த்தா மறுபடியும் கோப்பட்டு அப்படிலாம் பேசிட்டாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல இவங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆயிடுது. அதோட இல்லாம இப்ப அந்த பாஸ் மறுபடியும் ஹீரோவை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கான். ஹீரோ கூட அங்க போயிருக்கான். அதனால ஹீரோக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. என்னால தனியா போயிட்டு இந்த வாட்டி தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும் ப்ளீஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்களேன் கூட வாங்கலேன் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு. பட் இவங்க 3 பேரோட மூஞ்ச பார்த்தா ஹெல்ப் பண்ண போறது மாதிரி இல்ல. ஹீரோயின் ப்ளீஸ் வாங்கலேன் ஏதாவது பேசுங்களேன்னு சொல்லிட்டு இவங்களை இங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்க. இங்க ஹீரோ பாஸ் எங்க வர சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்தா பாஸ் அங்க அவரோட கேங்ஸ்டர் ஆட்களோட உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோ தனி ஆளு போனவரு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஸை பார்த்தா அவருக்கு வணக்கம் சொல்லுவார்ல இப்போ அவர் பாட்டுக்கு நெஞ்சு நிமித்து நிக்கிறாரு. பாஸ் கேட்கிறாரு என்ன எனக்கு வணக்கம் வைக்க மாட்டியா அப்படின்ட்டு. இவ ஹீரோ இல்ல எதுக்கு வணக்கம் வைக்கணும் அதான் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நேத்தே சொல்லிட்டு போயிட்டேன்ல இனிமே நீ யாரோ நான் எதுக்கு உனக்கு வணக்கம் வைக்கணும் அதெல்லாம் முடியாது நீங்க எதுக்கு என்னங்க வர சொன்னீங்களோ அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்களீங்களான்னு சொல்லவும் இந்த பாஸுமே நேத்து ஹீரோ அடிக்க போனதுல மிரண்டு போயிருக்காரு போல இருக்கு சொல்றாரு. நேத்து நீ அந்த பொண்ணு
பொண்ணு வந்து தடுக்கலன்னா என்ன நிஜமா அடிச்சிருப்பல அப்படின்ட்டு. ஹீரோவும் ஆமா கண்டிப்பா அடிச்சிருப்பேன்னு சொல்ல, இவருக்கா நம்ம கிட்டே நாய்க்குட்டி மாதிரி காலை சுத்தி கடந்தவன் இப்போ அந்த குடும்பத்துக்காக இவரையே அடிக்கிற அளவுக்கு பந்திருக்கானேன்னு சொல்லிட்டு, உனக்கு அந்த ஃபேமிலி அவ்வளோ முக்கியமா, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அவங்களன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆமா எனக்கு அவ்வளோ முக்கியம், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் என்னோட ஃபேமிலி அப்படின்ட்டு. உன்னை இந்த பாஸில் ஓகே நான் உன்னோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு உன்னோட அந்த ப்ராமிஸை மீறினதுக்காக நீ என்னை அடிக்க வந்ததை நான் மறந்துட்டேன், நம்ம 2 பேருக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, கிளம்புன்னு சொல்லிட்டு குழம்பு சொல்றாரு. ஹீரோவும் இந்த விஷயம் நல்லபடியாக இப்படி முடிஞ்சதேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு திரும்ப அங்கே நம்மாள்கள் கையில் தொடப்பக்கட்டை பக்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவன்டாவன் எங்கள் ஹீரோவே அடிக்கிறது தைரியம் இருந்தா எங்க கிட்ட மோதி பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து ஊன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமா என்னடா இது 4 கோமாளிங்க இப்படி வந்து கத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கா ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுது. ஒரு கேங்ஸ்டரா இதுக்கு முன்னாடி இருந்தவர், ஒரு கேங்ஸ்டர் பாஸ் முன்னாடி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இப்படி காமெடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அட பாவிகளா இப்படியா என்னோட மானத்தை வாங்குவீங்க, நிறுத்துங்க எங்க சண்டை இல்லை ஒன்றும் இல்லை வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க. இந்த கிளம்பிடாரா பாஸா என்ன குடும்பம்டா இது எங்கேந்திரா பிடிச்சா ஹீரோ இவங்களன்னு சொல்லிட்டு அப்படியே பேண்ட் உட்காந்துட்டு இருக்காரு. வெளியே வந்து ஹீரோல எல்லாரையும் பார்த்துட்டு ஏன் என்னோட மானத்தை இப்படி வாங்கிட்டீங்க, சரி போனது போகட்டும், நம்மளோட அடுத்த முக்கியமான வேலை என்ன தெரியுமா, மூடி கிடக்கிற அந்த மார்க்கெட் ஓபன் பண்றது, என்ன கிளம்பலாமா சொல்லிட்டு அப்படியே எல்லாருமா வீட்டுல வந்து ஆமா எல்லாரும் இங்க இருக்கீங்க, தாத்தாவை காணோம், தாத்தா எங்க அவர் நிம்மல கோவத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பாட்டில இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க இருக்கீங்க, இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு தாத்தாக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. கேட்டுட்டு எல்லாருக்குமே கஷ்டமாயிடுது. அம்மா எல்லாம் உட்காந்து அழ ஆரம்பிச்சாங்க, என்னது தாத்தாக்கு கேன்சர் அப்படின்ட்டு. இப்படி தாத்தாக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இவங்க எல்லாரும் எங்க வீட்டுல சோகமா இருக்க, இங்க தாத்தாக்கு நேத்து வீரப்பா சண்டை போட்டு வந்துட்டோம், ஸோ இப்போ அவரா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஸோ எப்படியாவது சுத்தி வளைச்சு வீட்டுக்குள்ள போயிடலாம், குட்டிமாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறது மாதிரி வீட்டுக்குள்ள போயிடலான்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூல் முடியாத நேரத்துக்கு அவளை கூப்பிடுறதுக்கு அவளோட ஸ்கூலுக்கு வந்து அங்க ஆல்ரெடி மீன் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டானா ஏண்டா குட்டிமாவை கூப்பிட வந்த இவனா ஆமான்னு சொல்லவே ஹீரோ என்ன பத்தி ஏதாவது கேட்டான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போட்டு பாக்குறாரு. மீன் பையனா இல்லையே, அவர் உங்களை பத்தி எதுவும் பேசின மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. தாத்தாவா என்ன பத்தி பேசலையா, சரி ஓகே குட்டிமாவை இன்னைக்கு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரவா, ஆனா நான் வீட்டுக்குள்ளே எல்லாம் வரமாட்டேன், வாசலே குட்டி போன விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கு மீன் பையன் இல்ல பரவாயில்ல தாத்தா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நீங்க உங்க பாட்டு உங்களோட வேலையை பாருங்க, நானே குட்டி பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போயின்னு சொல்லிட்டானா. தாத்தாக்கு இந்த வழியும் போச்சு அட போடான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பார்க்ல இருக்கிற பெஞ்சில் உட்காந்துட்டு அங்க ஒரு செடியோட கிளையை எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற இலையெல்லாம் பிச்சு போட்டிருக்காரு. ஹீரோ என்ன தேடுவானா தேட மாட்டானான்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது, என்னன்னா இவர் ஒரு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ஊர்ல இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்காராம், அங்க போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. பட் இப்போ அங்க அவரோட ஃப்ரெண்டை கால் பண்ணி இவருக்கு வயசாயிடுச்சுல, ஸோ வேற யங்ஸ்டரா வேற ஒரு டான்ஸ் மாஸ்டர் போட்டோம், ஸோ அதனால நீ வர வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ தாத்தாக்கா இந்த வேலையும் போச்சான்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா அவரோட அந்த பழைய ஸ்டுடியோக்குள்ள வர்றாரு. அப்படியே அங்க இருக்கிற அந்த தரையில படுத்துட்டு யாருமே இல்லாம மேல இருக்கிற அந்த பால், அந்த டிஸ்கோ பால் தொங்கிட்டு இருந்துச்சுல அந்த இடத்த பாக்குற அந்த பாலும் இல்ல, இப்படி வேலை இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாம கூட யாரும் இல்லாம தனியா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் ஸ்டுடியோல ஒரு பாட்டு தனியா டான்ஸ் ஆடி இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மார்க்கெட்ல அந்த மார்க்கெட்டை மறுபடியும் ஓபன் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் கடைகளாவது இருக்கணுமா, காய்கறி மீன் பழங்கள் அப்புறம் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கருவாடு அதே மாதிரி மக்களோட அன்றாட தேவைகளுக்கான ஷாப்ஸ் கண்டிப்பா இருக்கணுமா. ஸோ அந்த ஷாப்ஸ்லாம் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தவர் சொல்றாரு. ஸோ இவங்க அவ்வளோதானே அதெல்லாம் ஈஸியா அந்த கடைகளில் நாங்க எப்படி அதை பிடிச்சி கொண்டு வந்துட்டோம், நீங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இவங்க இங்க ஆல்ரெடி இந்த கடைகள் இந்த மார்க்கெட்ல வச்சிருந்தாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசி மறுபடியும் அவங்கள கூட்டிட்டு வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அங்க வந்து தாத்தா இதை பாக்குறாரு, பார்த்தவர் அட பாவீங்களா துரோகிங்களா, நேற்று என் கூட சேர்ந்து அவங்க கூட சண்டை போட்டு வெளியே வந்துட்டு இப்போ நீங்களாம் சேர்ந்துட்டீங்களா என்ன தனியா விட்டுட்டுன்னு சொல்லிட்டு இவர் அவங்கள பார்த்துட்டு இருக்க. இங்க இவர் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோவும் பார்த்துட்டாரு. பார்த்தாலும் அவரை கண்டுக்காத மாதிரி நிற்க, தாத்தா வாட்ட பாவி ஹீரோ நான் நிற்கிறத பார்த்துட்டும் என்ன பார்க்காத மாதிரி நிற்கிறியா, சரிடா போங்கடா எனக்கு நீங்க யாரும் வேணாண்டா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் இங்க வெளியே வந்தா ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயா தாத்தா வாங்க எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க வாங்க எல்லாரும் கூட போய் பேசலான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ற அட போமா ஹீரோ நாங்க போனதை பார்த்தான் தெரியுமா, பார்த்துட்டும் அவன் என்ன கூப்பிடல நான் உள்ள வரல அப்படின்ட்டு. ஹீரோயின்ல அப்படியே செஞ்சான் அவன் என்னன்னு கேட்கிறேன், ஆனா தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நேத்து நீங்க ஹீரோவை நீங்களும் அப்படியே அனாத அப்படி இப்படின்னு பேசிக்க கூடாது, தப்பு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா, சோ நீங்க வாங்கலேன் வந்து அவங்க கிட்ட ஒரு சாரி சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட பேச்ச பாயிருங்களேன்னு சொல்லிட்டு. பட் தாத்தா முடியாது சாரி எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடாரு. அடுத்தா ஹீரோயினும் இவங்களோட மார்க்கெட்ல ஆல்ரெடி கடை வச்சிருந்த 2 பேரை பாக்குறதுக்காக போறாங்க. பாட்டி அந்த மண்டு ஷாப் வைக்க போறாங்களா, அம்மாவும் அப்பாவும் ஃப்ரூட் ஷாப் ஓபன் பண்ண போறாங்களா, அதோட இந்த கருவாடு அப்புறம் வெஜிடபிள்ஸ் இந்த 2 ஷாப் வைக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி அங்க அந்த கடை ரன் பண்ணிட்டு இருந்த 2 பேரை பாக்குறதுக்காக அவங்களை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அங்க
போனா பட் அவங்க 2 பேருமா வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அந்த கேங்ஸ்டர்ஸ் மறுபடியும் வந்து அங்க பிரச்சனை பண்ணுவாங்க, எதுக்கு தேவையில்லாம நாங்க வரலன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்ட்ரீட் ஓரமா ஒரு வண்டியில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, பட் அவங்க வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுவும் ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னமா, நீ மால்ல ஒர்க் பண்ற, நீ எங்களை அங்க வர வச்சு நீ பாட்டுக்கு போயிடுவ, அப்புறம் நாங்க தானே கஷ்டப்படணும், நாங்க வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிட இவங்களுக்கு வேற வழி இல்ல, அப்படியே சோகமா வராங்க. அதோட மீன் விற்கிறதுக்கான கடை, ஹீரோயின் தான் இதுக்கு முன்னாடி மேல மீன் கடை வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அதுக்கு மீன் கடை வைக்கிறதுக்கு ஆள் கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ கிடைச்சிருச்சு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பாப்போம் எப்படியாவது ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க 2 பேரும் அந்த கருவாடு விற்கிறவரும் காய்கறி விற்கிறவரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனா பரவாயில்ல, ஹீரோ எப்படியோ மீன் ஷாப் வைக்கிறதுக்கு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம சொல்றாங்க. என்னது மீன் ஷாப் வைக்கிறதுக்கு அவன் அரேஞ்ச் பண்ணிட்டானா? இல்லையே, மீன் ஷாப் வைக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையே, போற பக்கம் பார்த்தா யாருமே அங்க ஷாப்புக்கு வைக்க வரமாட்டாங்க போல இருக்கே, மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண முடியாது போல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா சொல்ல ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ சும்மா ஹீரோயினுக்காக மீன் கடை வைக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சோ ஹீரோயின் என்னமோ யோசிக்கிறாங்க. அப்படி அது நேரம் இந்த பக்கம் தாத்தால அவருக்கு தங்குறதுக்கு போறதுக்குலாம் இடம் இல்லைல்ல, சோ நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வெளியே எச்சிட்டு போயிட்டாராம். அதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி ஒரு இந்த நைட்டு மட்டும் என்ன செல்லுக்குள்ள போடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அங்க இருக்கவங்க என்ன தாத்தா வந்து விளையாடுறீங்களா, அப்படி எல்லாம் யாரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியாது, போங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு தாத்தா எங்க போவாரு. உடனே சரி நான் வீட்டுக்கு போறேன், நானா போக மாட்டேன், என்னோட கார்டியனோட நம்பர் தரேன், அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோட நம்பரை கொடுத்துறாரு. இவரும் அவருக்கு ஃபோன் பண்ணி இங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோ இங்க வராரு. ஒன்னும் இல்ல தாத்தா, ஹலோ இன்ஸ்பெக்டர், எதுக்கா நீங்க இவனுக்கு கால் பண்ணீங்க? நானா சொன்னேன் உங்களுக்கு கால் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவர் போவ இஷ்டம் இல்லாத மாதிரியும் வேற வழி இல்லாம போறது மாதிரியும் சீனை போட ஹீரோவா போதும் போதும் வாங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவா அப்படியே வெளியே கூட்டிட்டு வந்து நேரா ஒரு கடைக்கு கூட்டி போயிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ தாத்தா இல்ல இந்த சாப்பாடு கூட கொஞ்சம் சரக்கு போட்டா நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு சரக்கு கேட்க ஹீரோல அதுல வேணான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க வயசாயிடுச்சு, ஒழுங்கா இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க, இனிமே நீங்க சரக்குலாம் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட பவுல்ல இருக்கிற அந்த மீட் எல்லாம் கூட தாத்தாக்கு எடுத்து கொடுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தாத்தாவை சாப்பிட சொல்றாரு. ஏன்னா இவருக்கு தெரியல அவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கேன்சர் இருக்கும்போது எப்படி ஒரு சரக்குலாம் அடிக்கிறது, அவர் அந்த டிஸ்கோ பாலை தள்ளி விட்டு அது உடஞ்சிருச்சுல, ஸோ அதுக்கெல்லாம் சாரி எல்லாம் கேட்கறாரு. தாத்தாவும் நானும் ஒன்றை பார்த்து அனாதை அப்படி இப்படின்னு பேசிருக்க கூடாதுல, சாரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க ஒரு வழியா பேச்ச போயிடுறாங்க. அந்த நேரத்துல இங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தாத்தாவோட 60வது பர்த்டே கொண்டாடுறதுக்காக அவருக்கு சர்ப்ரைஸா பார்ட்டி பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தாத்தாவை கூட்டிட்டாங்க வராரு. இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு போனவங்க எல்லாம் மறுபடியும் அதே வீட்டுக்கு ஒன்னா ஒரே ஃபேமிலியா மறுபடியும் வந்துடுறாங்க. அப்படி அடுத்த நாள்ல ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனவங்க ஹியூங் பையன் கிட்ட அவனோட நான் இனிமே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரெசிக்னேஷனை கொடுக்குறாங்க. என்னன்னா மார்க்கெட்ல மீன் கடை வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால ஹீரோயின் இந்த வேலையை விட்டுட்டு இவங்களே மீன் கடை போட்டுடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்களோட வேலையை எங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. கேட்ட ஹியூங்குக்கா பயங்கர அதிர்ச்சி, என்னது வேலையை விட்டு போறியா, நீ இல்லாம நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்களேன்னு சொல்லிட்டு ஹியூங் சோகமாயிடுறான். நேரா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அழுறான், அப்பா ஹீரோயின் வேலையை விட்டுட்டு போயிட்டாலும் அவன் இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படி எப்படின்ட்டு. இல்லனுக்கா என்னது அந்த பொண்ணு திடீர்னு வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியல. அப்படியே ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நேரா அந்த காய்கறி விற்கிறவர்கிட்ட அந்த கருவாடு விற்கிறவங்க கிட்டையும் வந்துட்டு நீங்க சொன்னீங்கல்ல அந்த மார்க்கெட் எனக்கு மால் வேலை இருக்கு, அதனால நான் ஈஸியா பேசுறேன், எனக்கு உங்களோட கஷ்டம் தெரியலன்னு சொல்லிட்டு நான் அந்த மால் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், நான் உங்களோட மார்க்கெட்ல மீன் கடை தான் வைக்க போறேன், இனிமே அங்க என்ன நடந்தாலும் அது உங்களை பாதிக்கிற மாதிரி என்னையும் பாதிக்க தான் போகுது, ப்ளீஸ் வாங்கலேன், நீங்களும் வந்தாதான் அங்க நம்ம மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க தாத்தாவை காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் தாத்தாவோட 60வது பிறந்த நாள். தாத்தாக்கு அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணி என்னடா உன்னோட 60வது பிறந்த நாள் எல்லாரும் பெருசா கொண்டாடுவோம்ல, நீ எப்படி கொண்டாடுறியா, எங்களெல்லாம் இன்வைட் பண்ணவே இல்லை அப்படின்னு. தாத்தாவை என்னடா கொண்டாடுறது, எனக்குன்னு குழந்தையா குடும்பமா குட்டியா, எனக்கு கொண்டாடுறதுக்கு யார் இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு கொண்டாடலன்னு சொல்லிட்டு அப்படியே போனை வச்சுட்டு கண்ணாடியில் அவரோட முகத்தை பாக்குறாரு. முக்கால்வாசி வாழ்க்கை போயிடுச்சு, இனிமே கொஞ்ச காலம் தான் இருக்க போகுது, நமக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு வராங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ பர்மிஷன் கொடுக்க வந்தவருமே அங்க அவர் சொன்ன மாதிரி மினிமம் கடைகள் இல்லைல்ல, ஸோ இங்க பாருங்க இவ்வளோ கடையை மட்டும் வச்சு மார்க்கெட் திறக்கிறதுக்கு என்னால் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அந்த மீன் பையன்ல அவனுமே இங்க ஒரு சின்ன பொட்டிக் மாதிரி ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு அவன் இங்க கடை ஓப்பன் பண்ணதுக்காக வந்திருக்கான். பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரா. உன்ன மீன் பையன் பணக்கார பையன் இல்ல, உன்ன அவன் தோரணியா, இங்க பாருங்க இந்த மொத்த மார்க்கெட்டை விலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் அட இவன் எவன்டா ஒருத்தவன் நம்ம ஃபேமிலியிலே சேர மாட்டான் போல இருக்கே, மொத்த ஃபேமிலி விலைக்கு வாங்க போற ஆளை பர் டே வாய முட்றன்னு சொல்லிட்டு சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் சொல்ல அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயின் அந்த காய்கறி விற்கிறவங்களே கருவாடு விற்கிறவங்களே கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் கேட்ட மாதிரி மினிமம் கடைகள் ஓபன் பண்றதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துருச்சா, அவ்வளவுதான் அவர் பர்மிஷன் கொடுத்துறாரு. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். மறுபடியும் மூடி கடந்த அந்த மார்க்கெட்டை ஓபன் பண்றாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ல அவரோட ப்ராட்காஸ்டிங் சென்டர்ல போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் ஓபன் ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிடுறா. சோ எல்லாருமே அவங்களோட கடையை ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த மீன் பையன் ஆக்சசரிஸ் துணிகள் விற்கிற கடையை போட, ஹீரோயின் மீன் விற்க, பாட்டிமா அவங்களோட மண்டு ஷாப்ல மும்முரமா வேலை செய்ய, இப்படி உற்சாகமா அந்த மார்க்கெட்டை ஓபன் பண்ணிட்டாங்களா. சோ அடுத்ததா தாத்தாவோட பர்த்டே கொண்டாடணும்ல. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் தாத்தாவுக்கு அவங்களோட சர்ப்ரைஸ் பிளான் தெரியாம பார்த்துட்டு இருக்க. இங்க ஹீரோல அவரோட அந்த
ஸ்டுடியோவில் போயிட்டு அவர் உடச்சார்ல அந்த டிஸ்கோ பாலை அதை அழகாக ஒட்டி சரி பண்ணி பழைய மாதிரி மாற்றி அங்கே மேலே தொங்க விடுறாரு. ஹீரோட தம்பி இந்த சாம் பையனு குட்டி பையனில் தாத்தா கிட்ட தாத்தா எங்களுக்கு போர் அடிக்குது, வாங்கலேன் உங்களோட ஸ்டுடியோவில் போயிட்டு எங்களுக்கு டான்ஸ் சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு, தாத்தா இங்கே பாருங்க நான் இனிமேல் இந்த டான்ஸ்லாம் சொல்லி தர மாட்டேன், இந்த ஸ்டுடியோலாம் உடஞ்சிருக்கு, நான் வரமாட்டேன், என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு பட் இந்த பசங்களா ப்ளீஸ் தாத்தா வாங்க தாத்தான்னு சொல்லிட்டு அவரை கம்பல் பண்ணி அந்த ஸ்டுடியோக்குள்ளே இழுத்துட்டு வராங்க. வந்துட்டு இருட்டா இருக்க ஸ்டுடியோவில் அவரை தனியாக விட்டுட்டு 2 குடுகுடுன்னு ஓடி போயிடுதுங்க. லைட்ல ஆன் ஆகுது. அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ், இவரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அந்த மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த கேங்ஸ்டர் பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஃபுல் ஸ்டுடியோவை பலூன் கட்டி அலங்காரம் பண்ணி பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்து தாத்தாவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. ஸோ அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடுது. வாயில சிரிப்போடையும் கண்ணில் கண்ணீரோடையும் அப்படியே நடந்து வராரு. எல்லாரும் அவருக்கு கை தட்டி அவருக்கு பர்த்டே விஷஸ்லாம் சொல்றாங்க. எமோஷனல் அவர் உள்ள வராங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இந்த 60வது பர்த்டேக்கு எல்லாம் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க போல இருக்கு. பாட்டி, ஹீரோயின், பையன் எல்லாருமே அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல இருக்காங்க. தாத்தா பார்த்துட்டு ஐயோ என்னோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. குட்டி பொண்ணு போயிட்டு அதே ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டு கியூட்டா அழகா வரா. வந்தவ அவ தாத்தாக்கா செஞ்ச அந்த கார்டை கொடுக்குறா. அதை தாத்தா ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு. அதுல ஹாப்பி பர்த்டே தாத்தா, நீங்க இன்னும் ஹாப்பியா நிறைய நாள் வாழணுங்கிற மாதிரி எழுதிருக்கா. இவரா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அப்படியே தாத்தா பாட்டியை உட்கார வச்சு நம்ம ஊர்ல இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, பசங்க பேர பசங்க எல்லாம் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி, அந்த மாதிரி தாத்தா பாட்டியை உட்கார வச்சு அவங்களோட பசங்க பேரன் பேத்தி எல்லாரும் அவங்கள வணங்கி அவங்களுக்கு மரியாதை செலுத்தி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே இல்லை, நமக்குள்ள யாரும் இந்த 60வது பிறந்தநாள்ல கொண்டாடுவான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருக்காக இதெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்க. அப்போ மின் பையன்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து இவருக்காக ரெடி பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை குத்தி போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ தாத்தா போயிட்டு போட்டு வராரு. அது என்ன ட்ரெஸ்னா இவருக்கு அந்த டான்ஸ் ஸ்டுடியோல அவர் போடுற மாதிரி டான்ஸ் ட்ரெஸ். ஸோ ஹேண்ட்ஸமா அழகா வந்து நிக்கிறாரு. ஹீரோ போயிட்டு அப்பா உங்களோட பர்த்டேக்கு இங்க வந்தவங்களுக்காக நீங்க ஏதாவது சொல்ல விரும்பீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு தாத்தால என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட பசங்க எல்லாம் எனக்காக இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த சந்தோஷத்துல டான்ஸ் எல்லாம் எப்படி போடுற பாட்டை ஆடுற டான்ஸ்ன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 11 முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த எபிசோட் 12 நாளைக்கு பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.